ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுத்திலக நமோ 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 பாலா பல்லீச மிருகமத சுத்திலக நமோ 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 பாலா பல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, கலியுக தெய்வமாம் அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் 24/8/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோம வாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசாரசீலராக ஆலயங்களில் வழிபாடுகள் செய்வது, ஆலயங்களில் உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஆசாரசீலராக சென்று பிரார்த்தனை செய்வது, அங்கே தொண்டுகள் செய்வது, ஆலயத்தை துப்புரவு செய்வது, ஆலயத்தை அலங்காரம் செய்வது என்ற தொண்டுகள் செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக அமையும். இப்பொழுது அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் என்கின்ற பெரும் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 8வது நாள். கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிய இந்த மகோத்சவம் இன்று திங்கட்கிழமை 8வது நாள் உற்சவம். அந்த அலங்கார கந்தனுக்கு தினமும் ஒவ்வொரு அலங்காரங்களோடு ஒரு வடிவமான வாகனங்களோடு இறைவனை பார்ப்பதற்கு நமக்கு பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு அழகான நல்லூர் கந்தனுடைய உற்சவ காலத்திலே அந்த யாழ் குழா நாடே ஒரு தெய்வீகம் நிறைந்ததாக, எங்கு பார்த்தாலும் அடியார்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலே ஆசாரசீலராக, ஆண்கள் வெள்ளை வேட்டி அணிந்தும் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்தும் அங்கே அழகான முறையிலே அந்த சுவாமி வீதி வலம் வருகின்ற பொழுது ஆண்கள் அங்க பிரதட்சணம் செய்கின்ற சிறப்பும், தாய்மார்கள் பஞ்சாங்க நமஸ்காரத்தோடு கூடிய அடியளக்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் இந்த பிரார்த்தனைகள் நடைபெறுகின்ற சிறப்பை காணுகின்ற பொழுது இந்த முருகப்பெருமானுடைய அற்புதம், அங்கு எவ்வளவு அடியவர்கள் கூடுகின்ற பொழுதிலும், அந்த வீதி முழுக்க அடியவர்கள் சூழுகின்ற பொழுதிலும் ஒருவருக்கும் எந்தவித கஷ்டங்கள் சங்கடங்கள் இல்லாமல் அந்த முருகப்பெருமான் காத்து அருள் செய்வது போல இங்கே அழகான முறையிலே அந்த சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் காட்சி கொடுத்துக் கொள்வார். நாதாஞ்சலி தவிழ்நாதஸ்வர வித்வான்களுடைய இசை மாறி பொழிய, சங்க நாதம் முழங்க, சிவாச்சாரியருடைய வேத மந்திரங்கள் ஒலிக்க, பக்தர்களுடைய அரோகரா கோஷம் வானை பிழக்க, தினமும் அந்த அலங்கார கந்தன் அலங்காரமாக உள்வீதி வெளிவீதியிலே வலம் வந்து அடியவர்களுக்கு அருள்வாளிக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இந்த முருகப்பெருமானுடைய உற்சவ காலங்களிலே தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக இந்த டான் குழுமத்தினர் சார்பில் ஓம் தொலைக்காட்சியின் மூலமாக சைவம் தழைத்தோங்க என்கின்ற தலைப்பிலே
எதிர்கால மாணவ செல்வங்களுக்கு ஆன்மீகத்தை, சைவ நெறியை, ஒழுக்கத்தை அவர்களுக்கு மேம்படுத்துகின்ற வகையிலே இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெறுவது பாராட்டுதலுக்குரியது. டான் குழுமத்தினருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.